நாளுக்கொரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜனவரி 31. வேத பகுதி ஆதியாகமம் 12வது அதிகாரம், வசனங்கள் 10 முதல் 20 வரை. கடின சூழலில் விசுவாசத்தை காத்தல். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். வசனம் 10. கர்த்தரால் வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டில் பஞ்சம் ஏற்படுமா? அங்கு தங்கி இருக்கும்போது குறைவுகள் ஏற்படுமா? ஆம் என இந்த வேத பகுதி நமக்கு கற்பிக்கிறது. ஆபிராமுக்கு பஞ்சத்தால் குறைவு ஏற்பட்டது போல விசுவாசிகளாகிய நமக்கும் ஏதாவது ஒரு வகையில் குறைவுகள் ஏற்படலாம். இத்தகைய சூழ்நிலைகளை நாம் எவ்விதம் எதிர்கொள்கிறோம் என்பதை கர்த்தர் காண விரும்புகிறார். இங்கு ஆபிராம் கர்த்தரிடம் ஆலோசனை கேட்டது பற்றியோ, எகிப்துக்கு செல்ல போகிறேன், அது உம்முடைய சித்தமா என கேட்டது பற்றியோ ஒரு வார்த்தையும் சொல்லப்படவில்லை. ஒருவேளை தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் கவலை கொண்டிருக்கலாம். பயம் அவனை இயக்கியது. அவன் எகிப்துக்கு சென்றான். கானான் நாட்டில் ஆபிராமுடைய வாழ்க்கையானது நாம் கிறிஸ்துவுடன் வாழும் வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது எனில், அங்கு ஏற்பட்ட பஞ்சமோ நாம் அவரை சார்ந்து கொள்வதற்கு எதிராக வரும் சூழ்நிலைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. இது நாம் தொடர்ந்து ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதை கடினமாக்குகிறது. பல வேளைகளில் காரியங்கள் நம் கட்டுப்பாட்டை மீறி நடக்கின்றன. அவை நம்முடைய பணி இடத்திலிருந்தோ, அண்டை அயலகத்தாரிடமிருந்தோ அல்லது உடன் விசுவாசிகளிடமிருந்தோ ஏற்படலாம். அல்லது அது ஒரு நோயாகவோ ஒரு கசப்பான தருணமாகவோ இருக்கலாம். இவை நம்முடைய ஜபத்தையும் ஆண்டவரோடு உள்ள கூட்டுறவையும் சரியாக பேண முடியாதபடி தடுத்து விடுகின்றன. நாம் மனசோர்வு அடைந்து இதிலிருந்து தப்பித்து ஓடவும் விலகி செல்லவும் உலகத்தில் அடைக்கலம் தேடவும் முயலுகிறோம். இந்த பஞ்சம் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி வந்தது போல நமக்கும் சூழ்நிலைகள் எதிர்பாராத வகையில் வந்து சேருகின்றன. மேலும் ஆபிராம் போன்ற சிறந்த விசுவாசிகளுக்கு வந்தது போல நம் அனைவருக்கும் வருகின்றன. தேவ அழைப்பை உறுதியாக பெற்ற ஆபிராமே இதில் உறுதியாக நினைத்திராமல் பின் தங்குவார் என்றால், நாம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது எவ்வளவு அவசியம் என்பதை உணர்த்துகின்றன. விசுவாசத்தில் சிறந்த சான்றோர்களும் கூட இவ்விதமான நெருக்கங்களின் போது தேவன் வைத்த ஸ்தானத்திலிருந்து விலகி சென்றிருக்கிறார்கள் என்பதை வரலாற்றின் பக்கங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. திருவாளர் பேதுரு தான் எப்போதாவது ஆண்டவரை தெரியாது என மறுதளிப்பேன் என்று நினைத்திருப்பாரா? தன்னுடைய எஜமானரும் ஆண்டவரும் ஆகிய கர்த்தரை தன் எதிரிகளிடம் அறிக்கையிடுவதில் அவர் தோல்வி அடைந்தாரே. கர்த்தரால் மீட்கப்பட்ட மக்களாகிய நாமும் எத்தனை முறை அவரை குறித்து பகிர்ந்து கொள்வதற்கும் அறிக்கையிடுவதற்கும் தயங்கி நிற்கின்றோம். விசுவாச மக்களுக்கு இந்த உலகம் எந்த விதத்திலும் உதவ முடியாது. அவ்வாறு நேரிட்டு இருந்தால், பிதாவே, நான் எகிப்தாகிய உலகத்தை நாடி சென்றேன் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறேன், அதிலிருந்து வெளியே வர உதவும். ஜீவனுள்ள தேவனாகிய உம்மிடத்தில் மட்டுமே எனக்கான அனைத்தும் நிறைவாய் இருக்கிறதை என்பதை காண உதவி செய்யும். ஆமேன்.